அன்றைக்கெல்லாம் ஓகேன்னு சொல்லி அப்செட் பண்ணிக்கிட்டு வாங்கிட்டு இன்றைக்கி ஏன் எங்களுக்கு வந்து தெரிச்சு அடிக்கிறாங்க எனக்கு தெரியல. என் காரெல்லாம் உடைச்சிட்டாங்க, கேட்டு சாத்துறாங்க, போப்பான்றாங்க. எடப்பாடி சொல்லாமல் அவங்க இவங்கெல்லாம் கட்சிக்காரங்களெல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க. இது பண்ணுறது ரொம்ப அநியாயம். அவருக்கு கூட சீக்கிரமாக எனக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை அவருக்கு வரணும். பதில் சொல்லி தான் ஆகணும் எடப்பாடியார். அவங்கள கூட்டாளிகளும் எனக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். இல்லைன்னா இது பெரிய லெவலுக்கு போகும். என்ன நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன், நீங்களும் பண்ணுங்க, நானும் பார்க்குறேன். ஆல்ரெடி உங்கள் மேலே தப்பான அபிப்பிராயம், தப்பான இதெல்லாம் கருத்துக்கள் போயிட்டு இருக்கு. இது உங்களுக்கு நல்லது இல்லை எடப்பாடியாருக்கு நான் சொல்கிறேன். ஏற்கனவே நீங்கள் கேஸ் போட்டிருந்தீங்க, ஒரு புதுசாக ஒரு கட்சி ஓப்பன் பண்ணியிருந்தீங்க. அந்த செயல்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு இருக்குது? ஏற்கனவே நான் ஒரு கட்சி நடத்திட்டு இருந்தேன். சுற்றுப்பயணம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா வேண்டாம் அம்மா கட்சியிலே இருங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரி வேண்டாம், எல்லாம் எங்கே போனாலும் அதே தான், ரெட்டையிலக்குள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா இது. அம்மா பதில் நீங்கள் அம்மா இருங்க, கட்சிக்கு வராமையே இவ்வளோ செய்கிறீங்க, கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நிறையா செய்வீங்கம்மா, நீங்கள் வாங்கன்னு சொல்லி நான் அதை கேன்சல் பண்ணிவிட்டு சரி ஓகே அவரே சிஎம்மாக இருக்கட்டும், நாங்கள் வந்து பேசிக் லெவலில் வாங்கி போகலாம், ஏதோ ஒரு கட்சிக்கு எம்எல்ஏ இருந்தால் கூட என்னோட மக்கள் சேவை நான் செய்யலான்னு சொல்லிவிட்டு நான் போயிருந்தேன். அன்றைக்கி ஃபார்ம் கொடுத்தாங்க, ஃபில்அப் பண்ணி கொடுத்தோம், வாங்கிட்டாங்க. இன்றைக்கி ஏன் எங்களை மறக்கணும்? இங்கே ஏன் இன்றைக்கி எங்களுக்கு கூட சண்டைக்கு வரணும்? ஏன் ஒருவேளை பயந்துட்டிங்களா எடப்பாடியாரே? நீங்கள் பயந்துட்டிங்களா? உங்கள் தொண்டர்களை விட்டு என் காரை அடிக்க சொல்கிறீங்க. நீ எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியும், நீ யார் கால் தொட்டு கும்பிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியும். உனக்கு இவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன். இங்கே பாரு, நான் வந்து சும்மா வரல, பணம் கட்டிட்டு தான் வந்திருக்கேன். இவங்களை கலங்கப்படுத்த அம்மா கலங்கப்படுத்த இல்ல அதை இணைக்கிறதுக்கு உண்டான ஏதோ முயற்சி எடுக்கிறீங்களா? என்னோட கட்சி ரன்னு ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு, அது நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதில் நல்ல திட்ட உதவிகள் எல்லாம் கண்ணில்லாதவங்களுக்கு, ஹேண்டிகேப்ஸ்க்கெல்லாம் நான் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் எனக்கு வேண்டாம், எங்கள் அம்மா கட்சியில் போகலான்னு சொல்லி தான் நான் வாங்கினது. நீங்கள் கட்சி நடத்திட்டு இருக்கும்பொழுது இன்னொரு கட்சியில் எப்படி நீங்கள் அடிப்படை உறுப்பினராக இருக்கவே முடியும்? இல்லை, எனக்கு சமூக சேவை மாதிரி தான் நடத்திட்டு இருக்கேன். என்னோட கட்சி நான் ரெஜிஸ்டர் பண்ணலை இன்னும். கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கீங்களா, அது என்ன இருக்கு, என்ன போயிட்டு இருக்கு? அது உங்களை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. தெரியலையே, எனக்கு தெரியல. அன்னைக்கு கொடுத்தாங்க இல்லைங்களாங்க, அன்னைக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு ஏன் உள்ள விடல? எனக்கே தெரியல. கேட்டு சொல்லுங்க தலைவா. இல்ல நீங்க டிடி தான் கொடுத்திருக்கீங்க, ஆனா விருப்ப மனு கொடுக்கலன்னு சொல்றாங்க. விருப்ப மனு எல்லாம் கொடுத்தாச்சு. ஏன் நான் ஜெராக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி திட்டுத்தனம் பண்ணுவாங்க எனக்கு தெரியும். நான் ஜெராக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அப்ளிகேஷன் வாங்கினதும் நான் ஜெராக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஃபில்அப் பண்ணி கொடுத்ததும் நான் ஜெராக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். பொய் சொல்லக்கூடாது. வந்த உடனே சார் என் காரை தட்டுறாங்க, உள்ள வண்டி விடக்கூடாது, கார் விட்டு இறங்கக்கூடாது, ஓடு போங்கன்ட்டு என் காரை கல் எடுத்து அடிச்சாங்க. எதுக்கு பண்ணணும்? நீ ஒரு சிஎம்மா? ஒரு பொம்பளை போய் துறைக்கிறேன், நீ ஒரு சிஎம்மா? நீ சிஎம் ஆக முடியுமா? நான் சொல்றேன், ஒரு பெண்ணை வந்து துரத்துறியா? நீ ஒரு எல்லாம் ஆம்பளையா? நான் கேட்கறேன். எவிடன்ஸ் இருக்கு, விடுவோம். நான் கேக்குறேங்க, நீ ஒரு ஆம்பளையா? கூப்பிட்டு என்னம்மா இல்ல கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருக்கலாமே. ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்திருந்தா நீ சரியான ஆம்பளைன்னு நான் நினைச்சிருப்பேன். நீ வந்து வரவே கூடாதுன்ட்டு உன் தொண்டர்கள் கிட்ட சொல்லி என் காரை அடிச்சிருக்கேன். இதுக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும். என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க? இருக்கு, எல்லா மீடியாவுக்கும் காமிப்போம், எல்லாத்துக்கும் காமிப்போம். அது கூட சீக்கிரம் வரேங்க. பொங்கல் முடிஞ்சா அந்த Thank you so much. வேற லெவல்ல இருக்கும். அது மட்டும் உறுப்பினர் இது மட்டும் உறுப்பினர் இதுவும் காமிங்க. அதையும் காட்டுங்க. 2002 போய் டவுன் பண்ணுங்க மேடம், டவுன் பண்ணுங்க. இல்ல அதை திருப்பி பிடிங்க, அப்படியே பிடிங்க. இல்ல 2002 இந்த பக்கம். ஓ கருப்பனா கொஞ்சம் திரும்பிக்கா மேடம், அப்படியே இந்த சைடுக்கா கொஞ்சம். இந்த பக்கம் ஒரு நிமிஷம் மேடம், ஒரு நிமிஷம். அம்மா போட கையில தான் சரிங்களா? அப்படியே இருங்க. இது 2002 2013 பாத்துக்கோங்க. ஒரே நிமிஷம் சார். ஓகேக்கா. அந்த சீட் காட்டுங்க அக்கா, அந்த சீட் போட காமிக்கா. தலையில இருக்கு பாருங்க, தலையில இருக்கு. பேஸ் மறக்காம மேடம், அப்படியே இருங்க ஒரே நிமிஷம். ஹலோ சொல்லுங்க மேடம்.